ஃபிலிம்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்னன்னா இந்த மூவி தெரியும்ல உங்களுக்கு, கஜினி மூவி. அதில் வந்து அசின் அதில் அவங்கள மாதிரியே வந்து ஃபேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அந்த ரங்கோலா சாங் அது நான் கொஞ்சம் டான்ஸ் அப்போ சாங்கு மியூசிக் போட்டால் நல்லா ஆட வந்துடும் எனக்கு. அதுக்கு வந்து எங்கள் அண்ணா எனக்கு அதே மாதிரியே ஆரஞ்சு கலர் வித் க்ரீன் கலர் சுடி ஓகேவா. எங்கள் அண்ணா வந்து சூர்யா தான். சூர்யாவை விட எங்கள் அண்ணா தான் அதில் நிறைய பண்ணுவான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ட்ரெஸ்ஸு. அப்புறம் நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தமன்னா சாங் தெரியல உங்களுக்கு, அயன் மூவியில் வந்து பட்டாம்பூச்சி கிடையாது அந்த வாஹியா அந்த சாங்கில் வந்து எனக்கு அந்த ட்ரெஸ் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸு அந்த வயலட் கலர் பேண்ட்டு இது மாதிரியே இருக்கும். அந்த டிஷர்ட் முன்னாடி டிசைன், அப்புறம் அந்த வயலட் கலர் டிஷர்ட்டு ஓகேவா. நேற்று வந்து பார்த்திங்கன்னா மம்தா பிச்சு அவங்க ஏதோ ஃபோட்டோஷூட் சம்திங் இருந்ததில்ல, ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததில்ல. அதில் வந்து சம்திங் வளையல் மிஸ் ஆச்சு. அதே மாதிரி இங்கே வளையல் இருக்குதோ, இப்போ நான் வாங்க போகிறேன் அந்த வளையல். ஐ வில் ஷோ யூ தட் வளையல். நான் வேறு சொல்லிட்டேன், நான் சொல்லினே இருந்தேன். பார்த்தீங்கன்னா இது நிறையா ப்ரௌன் ஷர்ட் மேட்சாக வேணா இங்கே நம்ம 50 ருபீஸ் தான் எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாருக்குமே இருக்குது, நாட் ஒன்லி ஃபார். நேற்று பார்த்தீங்கல்ல அந்த ட்ரெஸ்க்கு இதை போட்டிங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். இட்ஸ் ஆல் காட்ஸ் கிஃப்ட். எங்கள் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு கொடுக்கும் அவனோட நல்ல மனசுக்கு ஓகேவா. பூவிலி மேமே வேறு ஒருத்தவங்களோட பொண்ணாக வந்து பிறப்பாங்க. டோன்ட் எவர் டிஸ்டர்ப் மை பிரதர் நந்தினி ஓகே. காட் இஸ் தேர். தட்ஸ் இட். வந்து நம்மளுக்கான இது கொடுத்துட்டாங்க வளையல். நான் வந்து ஒரு வளையல் தான் எடுத்தேன், அது நந்தினியோட டிசைனில் அது போட்டு போயிடுச்சு, பட்டாம்பூச்சியும் சாவச்சிட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு யாருமே வந்து இங்கே வளையல் வாங்கக்கூடாதுன்னு வீடு கொளுத்தி வேலையை பண்ணிட்டு போயிடுச்சு. நான் இப்போ கேட்டேன், நான் அதுக்கிட்ட தூங்குறியாமான்னா இல்லை அவள் கொன்னுட்டா, இது ஒரே ஒரு சரகு மட்டும்தான் இருக்குது அதுக்கு. ஸோ நம்ம சோட்டு மாதிரியே அதுவும் ஒரு மனுஷ ரூபமாக பிறந்து நன்னி கண்டிப்பாக கொல்லும் அப்படின்னு நான் ஐ எம் ப்ரேயிங் டு ஆல் காட். எல்லாம் நல்ல மனுஷங்கக்கிட்டலும் நான் ப்ரே பண்ணுறேன் ஃபார் திஸ் பட்டாம்பூச்சி. ஸோ சேட் ஃபார் திஸ் பட்டாம்பூச்சி. ஆனால் நான் கொஞ்சம் ஹாப்பி மூடில் இருக்கிறேன். இது ரொம்ப ஹாப்பியான மனுஷ ரூபத்தில் பிறக்கும் பாருங்கள் நன்னியை கொல்றதுக்காகவே.